வணக்கம். தென்னிந்திய மொழிகள பத்தி நாம எல்லாரும் ஒரு கதை கேட்டிருப்போம். ஆனா, அந்த கதையையே தலைகீழா புரட்டி போடுற ஒரு பார்வையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க, இந்த சுவாரஸ்யமான பார்வைக்குள்ள நாமளும் கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த 4 மொழிகளும் ஒரே குடும்பத்துல பிறந்த அக்கா தங்கச்சிங்க மாதிரி. அதாவது ஒரே மூல மொழியிலிருந்து வந்த தனித்தனி மொழிகள்னு தான் நம்ம படிச்சிருக்கோம். நமக்கு சொல்லப்பட்ட கதையும் இதுதான். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. 1948ல பெரியார் இந்த சகோதரிகள்ங்கிற கான்செப்டே ஒரு ஏமாத்த வேலை, ஒரு பித்தலாட்டம்னு சொல்றாரு. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையப்புள்ளி. சரி, அப்போ பெரியாரோட அந்த ஒற்றை மகள் கோட்பாடுன்னா என்ன? அது எப்படி வெறும் மொழியியல் விவாதமா இல்லாம ஒரு தத்துவமாவே மாறுது? வாங்க பார்க்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடணும். தமிழ்தான் தாய்மொழி, அதிலிருந்து தான் மத்த 3 மொழிகளும் உருவாச்சுன்னு பெரியார் சொல்லல. நிறைய பேர் அப்படிதான் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவரோட வாதம் இதை விட ரொம்ப ஆழமானது, ரொம்பவே புரட்சிகரமானது. பெரியாரோட வார்த்தைகளே சொல்றேன் கேளுங்க. இந்த திராவிட தாய்க்கு பிறந்தது ஒரே மகள்தான், அது தமிழ்தான். இந்த ஒரு வரியோட கணம் இருக்கே, அதுதான் அவரோட முழு வாதத்துக்கும் அஸ்திவாரம். அதாவது பெரியார் என்ன சொல்ல வராருன்னா, இது ஒரு மொழி குடும்பமே கிடையாது, இது ஒரு அடையாள பிழங்குறாரு. நாம பாக்குற இந்த 4 வேற வேற மொழிகள் இல்ல, ஒரே மொழியான தமிழதான் நம்ம அறியாமையால 4 வேற வேற பேர்ல கூப்பிடுறோம்னு அடிச்சு சொல்றாரு. இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வி வரும். இது உண்மையா இருந்தா எப்படி எல்லாரும் இவ்ளோ பெரிய தப்ப செஞ்சாங்க? ஒண்ணு எப்படி நாளா பார்க்கப்பட்டுச்சு? இதுக்கு பெரியார் சொல்ற காரணங்களை தான் நாம இப்போ பார்க்க போறோம். இதுக்கு அவர் ஒரு 4 படி காரணங்களே சொல்றாரு. முதல் படி தனிமை. அந்த காலத்துல போக்குவரத்து வசதியெல்லாம் இல்லாததால ஒவ்வொரு நிலப்பகுதியும் தனித்தனியா துண்டிக்கப்பட்டு இருந்துச்சு. 2வது படி மாறுபாடு. இப்படி தனித்தனியா இருந்ததால அந்தந்த இடத்தோட தட்பவெப்பநிலைக்கு ஏத்த மாதிரி பேச்சு வழக்கும் உச்சரிப்பும் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சுது. 3வது படி தலையீடு. இந்த சமயத்துலதான் ஆரிய செல்வாக்குனால சமஸ்கிருத வார்த்தைகள் மக்கள் பேச்சுல கலக்க ஆரம்பிக்குது. கடைசி படி பிரிவினை. இந்த மாற்றங்களை பார்த்த அறிஞர்கள் இது ஒரே மொழியோட வேற வேற வடிவங்கள்னு புரிஞ்சுக்காம இதெல்லாம் 4 தனித்தனி மொழிகள்னு தப்பா வரையறுத்துட்டாங்க. ஆக இது இயற்கையா நடந்த ஒரு பரிணாம வளர்ச்சி இல்ல, செயற்கையா செய்யப்பட்ட ஒரு பிரிவினைங்கிறது தான் அவரோட வாதம். இந்த மொழி பிரிவினைய ஏதோ தற்செயலா நடக்கல, அது திட்டமிட்டே செய்யப்பட்டதுன்னு பெரியார் நம்பினாரு. இந்த நேரடி மேற்கோள் அது தெளிவா காட்டுது. எப்படி சமூகத்துல பிரிவினை வந்துச்சோ அதே மாதிரிதான் மொழியிலையும் பிரிவினை கொண்டு வரப்பட்டுச்சுங்கிறது அவரோட கருத்து. சரி, இவ்ளோ சொல்றாரு, இதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் நம்ம வார்த்தைகள்லே இருக்குன்னு பெரியார் சொல்றாரு. அது எப்படி நிரூபிக்கலான்னு ஒரு வழியும் சொல்றாரு. வாங்க அது என்னன்னு பாப்போம். தன்னோட கோட்பாட்டை நிரூபிக்க பெரியார் ஒரு சிம்பிளான டெஸ்ட் முன்வைக்கிறார். 4 மொழி பண்டிதர்களை ஒன்னா உட்கார வச்சு 4 மொழிகளோட அகராதியிலிருந்தும் எல்லா சம்ஸ்கிருத வார்த்தைகளையும் எடுத்துட்டா என்ன ஆகும்னு பார்க்கணும்னு சொன்னாரு. அப்படி செஞ்சா கடைசியில என்ன மிஞ்சும் நினைக்கிறீங்க? அவர் சொன்ன பதில் ரொம்பவே ஆச்சரியமானது. அப்படி சம்ஸ்கிருத வார்த்தைகளை நீக்கிட்டா மிச்சம் இருக்கும் வார்த்தைகள்ல 5% குறைவாதான் வேறுபாடு இருக்குமாம். அதாவது கிட்டத்தட்ட 95% வார்த்தைகள் தூய தமிழா ஒரே மாதிரியா தான் இருக்கும்னு உறுதியா சொன்னாரு. சரி, சில உதாரணங்களை பார்த்தா நமக்கு இன்னும் நல்லா புரியும். இப்போ வீடுங்கிற தமிழ் வார்த்தை தெலுங்குல இல்லு, கன்னடத்துல மனே, மலையாளத்துல போறேன்னு ஆகுது. தண்ணீருங்கிறது நீலோ, நீரு, வெள்ளம்னு மாறுது. எனக்குங்கிறது தெலுங்குல நாக்கு, கன்னடத்துல நினக்கீன்னு ஒலிக்குது. இந்த ஒற்றுமைகளை தான் பெரியார் தன்னோட வாதத்துக்கு ஆதாரமா காட்டினாரு. இங்கதான் பெரியார் தன்னோட வாதத்தோட முக்கியமான கேள்விய கேக்குறாரு. யோசிச்சு பாருங்களேன், தமிழ்நாட்டுக்குள்ளேயே எனக்குங்கிற வார்த்தைய நேக்கு, நோக்கோன்னு பலவிதமா சொல்றோம். அதையெல்லாம் நாம தமிழ் வட்டார வழக்குன்னு ஏத்துக்கிறோம். ஆனா கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கிற நாக்குங்கிற வார்த்தைய மட்டும் எப்படி ஒரு தனி மொழின்னு சொல்ல முடியும்? வட்டார வழக்குக்கும் தனி மொழிக்கும் நடுவுல இருக்கிற கோடு எவ்வளவு மெல்லிசானதுன்னு புரிய வைக்கிறாரு. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். பெரியாரோட இந்த மொழிவாதத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான தத்துவ பார்வை என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு வரி போதும் இந்த விஷயத்துல பெரியாரோட மொத்த பார்வையும் நமக்கு புரிய வைக்க. இது 4 கிளைகள் இல்ல, ஒரே மரம்தான். இத ஒரே ரத்தத்திலிருந்து வந்ததில்ல, இதுவே அந்த ஒரே ரத்தம்தாங்கிறாரு. கடைசியா பெரியார் தமிழையே நேரடியா கூப்பிட்டு ரொம்ப கவித்துவமா சொல்றாரு பாருங்க. என் அருமை தமிழே, நீயேதான் தெலுங்கு, நீயேதான் மலையாளம், நீயேதான் கர்நாடகம், 4 பேரால அழைக்கப்படுறது ஒரே ஒருத்தர் தானு இதுல ரொம்ப அழகா சொல்றாரு. இந்த முழு விவாதத்தோட இறுதியில இந்த ஒரு கேள்வியோடு உங்களை நான் விட்டுறேன். ஒரு வட்டார வழக்கு எப்போ தனி மொழியா மாறுது? அந்த எல்லையை யாரு எப்படி வரையறுக்கிறாங்க? பெரியாரோட பார்வை கல்வி உலகம் ஏத்துக்கிட்ட கருத்துல இருந்து முற்றிலும் மாறுபட்டதுதான். ஆனா மொழி, அடையாளம், வரலாறு பத்தி நாம இன்னும் ஆழமா சிந்திக்கிறதுக்கு இது ஒரு பெரிய தூண்டுகோலா இருக்கு.